ஸோ இதை நாங்கள் ஷார்ட்டாக எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் சிஎஃப் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். ஒரு சர்வீஸ் சிஎஃப், another one is சிஎஃப். இந்த ரெண்டு சர்வீஸ்க்குமே இருக்க ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே டெவலப்பிங் சம்பந்தமான ஒரு டூல். பொதுவாகவே டெவலப்பர் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? அவங்க வந்து ஒரு கோடு எழுதுவாங்க, அந்த கோடை வச்சு என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் ஆகும். இதான ஐடியா. ஒரு டெவலப்பர்னாலே கிரியேட்டர்ஸ், அப்ப தே கிரியேட் அப்ளிகேஷன். ஓகேவா? அப்ப அப்ளிகேஷன் வந்து சும்மா ஒரு இந்த டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே தெளிவா நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி கோடு எழுது. அந்த கோடு எழுதுனா அப்ளிகேஷன் கிடைக்கும். இதுதான் அவுட்கம். நம்ம பில்ட் பண்ண ஒரு விஷயமே அதுதான். என்டையர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் கோடு எழுதுவான். ஸோ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எல்லாருமே சொல்றது ஜாவா, அப்புறம் பைத்தன், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு கோடுக்கு? நான் ஜாவா சொல்லிட்டேன், பைத்தான் சொல்லிட்டேன், வேற என்ன இருக்குங்க ப்ரோக்ராமிங் கோடா? வேற என்னெல்லாம் இருக்கு மார்க்கெட்ல? HTML, C#, வேற CSS, JS, ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் வேற ரூபி, கோ, ஜேசன். இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மார்க்கெட்ல. அப்ப ஒரு டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவன் ஒரு கோடு எழுதுவான். ரைட்? அப்ப அந்த கோடை அவன் ரன் பண்ணான்னு வைங்களேன், அவனுக்கு என்ன அவுட்கம்மா கிடைக்கும்? வாட் வில் பி த அவுட்கம்? What will be the result of running this code? சொல்ல முடியுமா யாராச்சும்? அப்ளிகேஷன் தான். ஓகேவா? அப்ப டெவலப்பர் வந்து கோடு எழுதுறான், அந்த கோடை ரன் பண்ணும்போது அவனுக்கு அவுட்புட்டா ஒரு அப்ளிகேஷன் வருது. ரைட்? இதுதான் ஒரு ஜெனரலான ஐடியா. ஓகே, இந்த ஐடியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டும் சரி, கிளவுட் ஃபார்மேஷனும் சரி, ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ண போகுது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிளவுட் ஃப்ரண்ட் இருக்குல்ல, சாரி கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இதே பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வி ஸ்டார்ட் வித் கிளவுட் ஃபார்மேஷன். ஸோ இப்போ கிளவுட் ஃபார்மேஷன், ஸோ பேர்ல என்ன இருக்குன்னா, ஏதோ சம்திங் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் சம்திங் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இதை. இப்ப நான் வந்து நித்யா இருக்காங்க. இப்ப நித்யா என்ன பண்ற, நித்யா எனக்கு வந்து ஒரு EC2 சர்வரும் எனக்கு ஒரு S3 பக்கெட்டோ கிரியேட் பண்ணுங்க நித்யா அப்படின்னு நான் சொல்றேன். உடனே நித்யா என்ன பண்ணுவாங்க? வாட் ஷீ வில் டு? நித்யா நீங்க என்ன பண்ணுவீங்க? AWS கன்சோல் லாகின் பண்ணுவீங்க. தென் வாட் யூ வில் டு? EC2 சர்வீஸ்க்குள்ள போய் சர்வர் லான்ச் பண்ணுங்க. EC2 சர்வர்க்குள்ள போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சர்வர் லான்ச் பண்ணுவீங்க. அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு நேம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் OS செலக்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் RAM, CPU, கீபேட், செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்ப அது எல்லாத்தையுமே நீங்க மேனுவலா அட்ரஸ் பண்ணி தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அதை கொடுத்து நீங்க சர்வர் கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பக்கெட்டுக்கும் ஒரு பேர் கொடுப்பீங்க, பாலிசிலாம் செட் பண்ணுவீங்க. ரைட்? இட்ஸ் வெரி வெரி ஈஸி டாஸ்க். கரெக்டா நித்யா? நான் ஒரு EC2 சர்வர், ஒரு S3 பக்கெட் கொடுத்தேன்னா நீங்க அழகா என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இப்ப நீங்க பண்ண இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா மேனுவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மேனுவலுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? வாட் இஸ் ஆப்போசிட் டு மேனுவல்? என்னங்க? ஆட்டோமேஷன் சார். ஆட்டோமேஷன். அவ்வளவுதாங்க, ஆட்டோமேஷன். அப்ப ஆட்டோமேஷன் எதுக்காக நம்ம ஆட்டோமேஷன் போறோம்? இப்ப நித்யாவை நான் என்ன சொன்னேன்னா, ஒரு EC2 சர்வரும் ஒரு S3 பக்கெட்டும் கிரியேட் பண்ண சொன்னேன். ஸோ ஷி இஸ் வெரி ஹாப்பி வித் த டாஸ்க் அண்ட் அடுத்த 5 நிமிஷத்துல அவங்க கிரியேட் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நான் அதே நித்யாவை இப்ப கூப்பிட்டு நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு 1000 சர்வர் கிரியேட் பண்ணுங்க நித்யா, எனக்கு ஒரு 500
S3 பக்கெட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பாங்க நித்யா? How much time she will take? How much amount of time she could take? கெஸ் பண்ணுங்க. அக்யூரேட்டாலாம் இருக்க தேவையில்ல, ரொம்ப அக்யூரேட்டா இருக்க தேவையில்ல. நம்ம சில பேர் நினைப்பாங்க அப்போ ஒரு சர்வர்னா 5 நிமிட்ஸ், 1000 சர்வர்னா 1000 into 5 அப்படிலாம் இல்ல. சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு நாள் எடுத்துப்பாங்களா? எஸ் சார், பாசிபிளா? அதுக்கு மேலேயே கூட எடுக்கலாம் சார். அதுக்கு மேலே ஆகும் சார். she may take 1 day. அப்ப இந்த டாஸ்க் என்னன்னா, ஒரு சர்வரை கிரியேட் பண்றதுக்கு அதே விஷயத்தை தான் நம்ம 1000 சர்வருக்கும் பண்றோம். அதே மாதிரி டேக் நேம் எல்லாமே கொடுத்தா இருக்கு. ஆனா என்னன்னா, இங்க அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, அந்த எஃபோர்ட்டும் அதிகம், அதே டைம்ல அந்த டைம் இருக்குல்ல, டியூரேஷன், அதுவும் அதிகம். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு இருக்கு. டைமும் லாஸ் ஆகுது, ரிசோர்ஸும் லாஸ் ஆகுது. அப்ப கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு ஆட்டோமேஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப என்ன மாதிரி ஆட்டோமேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த கிளவுட்ல போயிட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்கும் இருக்குல்ல, அதை வந்து ஏபின்னு பார்ப்பாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்குமே பின்னாட வந்து ஒரு கோடு தான் ஒர்க் ஆகும். அதான் ஏபி. நீங்க போய் லான்ச்னு கொடுக்குறீங்களா, அப்போ ஒரு கோடு ரன் ஆகும். நீங்க போயிட்டு செலக்ட் பண்றீங்களா, அப்போ ஒரு கோடு ரன் ஆகும். எல்லாமே ஏபிஐ தான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மேனுவலா பண்ற இந்த விஷயத்த நம்ம ஏன் கோடு எழுதக்கூடாது? Why can't we code? ஓகே, நான் கோட் எழுதிட்டேன். ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுமா, சர்வர் கிரியேஷனுக்கு ஒரு கோடு, ஓகேவா? அதே மாதிரி S3 பக்கெட் கிரியேட் பண்ணுமா, அதுக்கு ஒரு கோடு இருக்கு. ஓகேவா? 2 ஆக்டிவிட்டிக்குமே கோடு இருக்கு. இப்ப நித்யா இருக்காங்க. இப்ப நித்யாக்கு என்ன டாஸ்க்? 1000 சர்வரை கிரியேட் பண்ணணும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த EC2 சர்வர் கிரியேட் பண்ற கோடு இருக்குல்ல, அதை எடுத்து இன்டு 1000 ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடும். அவங்களுக்கு 1000 சர்வர் கிரியேட் ஆயிடும். எவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்ப மேனுவலா பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். கன்சோல்குள்ள லாகின் பண்ணணும், லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும், அதை தாண்டி உள்ள போகணும், ஒரு சர்வர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சர்வர் போய் கிரியேட் பண்ணணும். இப்படி இட் வில் பி a continuous process. தாவி ஒர்க் பண்ணும் கன்சோலா. ஆனா அதுவே கோடா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதான் வித்தியாசமே, இதுதான். அப்ப இங்கதான் நமக்கு ஆட்டோமேஷன் கை கொடுக்குது. இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் ரெடியான கையோட அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவும் ரெடியா இருக்கணும். அப்ப இன்ஃப்ரால என்னென்ன நம்ம உள்ள வரும்? நமக்கு சர்வர் உள்ள வரும், நெட்வொர்க் உள்ள வரும், ஸ்டோரேஜ் உள்ள வரும், அதுக்கப்புறம் டிபி உள்ள வரும். அப்ப இதெல்லாம் தான் அப்ளிகேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணலாமா? இப்போ ஒரு புது அப்ளிகேஷன் வருது, அப்ப அந்த புது அப்ளிகேஷனுக்கு ஒரு இன்ஃப்ரா தேவை. ஓகேவா? ஒரு புது அப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகுற புது அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஓகேவா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா தேவை. ஓகே, நான் இப்ப அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணுமா இல்ல டெர்மினேட் பண்ணிடலாமா? இருக்கணுமா? அப்ளிகேஷன், புது அப்ளிகேஷன் வருது, டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றானுங்க, ஒரு பிளே கிரவுண்ட் கேட்கறானுங்க. நான் என்ன பண்றேன், மேனுவலா உட்காந்து சர்வர் கிரியேட் பண்ணேன், நெட்வொர்க் கிரியேட் பண்ணேன், ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணேன், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் இருக்கணுமா இல்ல ரிமூவ் பண்ணிடலாமா? அதை வச்சிருந்தா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும், அதிகமா ஆகும், பில் அதிகமா ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அந்த 2 சர்வீஸ் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சர்வர் அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. இப்ப இந்த அப்ளிகேஷனுக்காக மட்டும் தான் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றேன். டெர்மினேட் பண்ணி
டெர்மினேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை சொல்லுங்க. அப்ப எனக்கு ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயமே தேவையில்லையே. இப்ப நான் வந்து ஒரு கார் நான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். நான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்குனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு காரு நீங்க சொல்லுங்க. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா அந்த அப்ளிகேஷன் திரும்ப யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன். அப்ளிகேஷன் வந்து அது இது திரும்ப பண்ற பிறகு வரப்ப யூஸ் பண்ண போறோம். திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஐடியா நான் சொல்றேன். இப்ப என்னன்னா ஓகே ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும் போது இது எல்லாத்தையும் நம்ம உட்கார்ந்து கிரியேட் பண்ணணும் மேனுவலா. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணோம், மேனுவலா உட்கார்ந்து டெலீட் பண்ணணும். அப்ப இதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதையே நாங்க ஒரு கோடா எழுதி வச்சிட்டோங்க. அப்ப இந்த கோட்ல என்னென்ன இருக்கும்னா, ஒரு சர்வர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்வர் கிரியேட் பண்ணோம்னா EC2 சர்ச் பண்ணி அதுக்குள்ள போய் கிரியேட் பண்ணோம். நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம்னா VPCன்னு சர்ச் பண்ணி VPC. அதுக்குள்ள போய் கிரியேட் பண்ணோம். ஸ்டோரேஜ்னா S3 குள்ள போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். அப்ப எல்லாத்துக்குமே தனித்தனி டேப் பாத்தீங்கன்னா ரைட்டா. ஆனா இப்ப நான் டைரக்டாவே என்ன பண்ண போறேன், கிளவுட் கூட இன்டராக்ட் பண்ண போறேன். இது வழியா, கோடு வழியா. இதாங்க முக்கியம். நான் திரும்ப சொல்றேன், கோடு வழியா. அப்ப நான் இதுக்கப்புறம் EC2 சர்ச் பண்ணி போக தேவையில்ல, S3 சர்ச் பண்ணி போக தேவையில்ல. டைரக்டாவே இந்த கோடை நான் ரன் பண்றேன். எனக்கு இது எல்லாமே கிரியேட் ஆகும். டக்கு 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 டக்கு. சரி, அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்ப ஒரு கமாண்ட் தான், டெலீட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல கொடுத்ததால இந்த எல்லா விஷயமும் என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆயிடும். நான் போயிட்டு தனித்தனியா பண்ண தேவையில்ல. சர்வர்ல போயிட்டு EC2 டெர்மினேட், நெட்வொர்க்ல போயிட்டு VPC டெலீட் பண்ண தேவையில்ல. ஒரே இடத்துல இருந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணலாம். அப்ப இதுதான் அட்வான்டேஜ். கிளியரா இது? அப்ப இந்த மாதிரி ஒரு கோட என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IaaC அப்படின்னு கால் பண்ணுவோம். அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர் as code அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as code அப்படின்னு கால் பண்ணுவோம். இத ஒரு ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ஒரு கோடா மாத்தி வச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப அப்ளிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்ப அந்த கோடை ரன் பண்ணி இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? டவுட்ஸ் எதுனா இருக்கா கைஸ் இதுல? இல்ல ப்ரோ. கிளியரா? சோ இப்ப பொதுவா இந்த மாதிரி IAC கோட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இது IAC கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட். அப்ப AWS ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் இருக்கா, ஒரு சர்வீஸ் இருக்கு, அதுதான் இந்த கிளவுட் ஃபார்மேஷன். பட் ஆனா நம்ம இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா மல்டி கிளவுட் லெவல்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்ப இந்த கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது வெறும் AWSல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து AWS ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். மல்டி கிளவுட் அப்படின்றப்ப யார் யார் இருக்கா? அசூர் இருக்கா, அசூர், GCP இருக்கா, அலிபாபா, ஆரக்கிள், டெல், ஏகப்பட்ட பிளேயர் இருக்கானுங்க. ஓகேவா? அப்ப எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு டூல் வேணும்ல. அந்த டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா டெராஃபார்ம் அப்படின்னு ஒரு டூல். இங்க எல்லாத்துக்குமே ஒரு டூல் இருக்கும். சரிங்களா? AWSல கிளவுட் ஃபார்மேஷன்னா பொதுவா எல்லாருக்கும் சமமா இருக்கிறது டெராஃபார்ம். இது AWSல ஒர்க் ஆகும், சூப்பரா ஒர்க் ஆகும் இந்த டூல். ஓகேவா? அப்ப இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? இந்த கிளவுட் ஃபார்மேஷனா இருக்கட்டும் இல்ல டெராஃபார்மா இருக்கட்டும், என்ன அப்ஜெக்டிவ்ங்க அதுக்கு? நான் இன்ஃப்ராக்கான கோட தந்தா அது என்ன பண்ணும், எனக்கு கிளவுட்ல போயிட்டு இன்ஃப்ராவை கிரியேட் பண்ண போகுது. அதுதான் அந்த அப்ளிகேஷனோட வேலை. ஓகேவா? இப்போ EC2 எடுத்தீங்கன்னா சர்வர் கிரியேட் பண்றோம், S3 எடுத்தீங்கன்னா பக்கெட் கிரியேட் பண்றோம். அப்ப கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம இன்ஃப்ராக்கான கோடை கொடுத்தா நமக்கு என்ன பண்ணோம், அது கிளவுட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள்.
ஒவ்வொருத்தர் ஒரு வேலைக்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு டூலுக்கு ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. பர்பஸ் அப்படின்றப்ப அப்ஜெக்டிவ் ரைட். பட் ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல ரொம்ப மேஜரா யூஸ் பண்ற டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா டெராஃபார்ம் தான். கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு பாக்குறப்ப என்னோட கிளைண்ட் கம்ப்ளீட்டா ஏடபிள்யூஎஸ் ரிலை பண்ணியே இருக்கான். ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் மட்டும் தான் முழுக்க முழுக்க யூஸ் பண்றான். அப்ப அவன் கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுவான். இல்ல நான் ஒர்க் பண்றது ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி, அங்க ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க, என்வாயர்மெண்ட் மாறிட்டே இருக்கும், அப்படின்னா டெராஃபார்ம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அந்த இடத்துல. நான் அகைன் சொல்றேன், ரெண்டுமே சேம் டு சேமா தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. எப்ப நம்ம ஜெனரிக்கா வரோமோ அப்ப எல்லாமே சேம் தாங்க, டெக்னாலஜி சேம் தான், பேர் மட்டும் தான் வேற வேற இருக்கும், அவ்வளவு. இப்ப நான் ஸ்டார்டிங் ஒரு கோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கோடு? இன்ஃப்ரா கோட் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருப்பீங்க, கோட் பண்ண போறோமா, கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான கோட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி இருக்கும்னா, கீ வேல்யூ. இப்ப நான் நேம்னு தரேன், பேர் என்னது? நித்யா. அப்ப அவங்க பேர் நித்யா தானே. அதுக்கு அடுத்து ஏஜ்ன்னு தரேன், 29 அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப அவங்க ஏஜ் என்னது? 29 தானே. அதுக்கு அடுத்து ஜெண்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்னது? ஃபீமேல். கரெக்டா? அப்ப இப்படிதானே இருக்கும் ஒரு கீ வேல்யூ அப்படின்னா. ஒரு கேள்வி, அதுக்கு பதில், இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் நமக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் கொடுக்குறேன், முதல்ல டேக் நேம். கரெக்டா? டேக் நேம் என்ன இருக்கும்? மை சர்வர் ஒரு பேர் கொடுக்குறேன், கேள்வி பதில். அதுக்கு அடுத்து என்ன கேட்பாங்க? ஏஎம்ஐ என்ன சொல்றேன்? விண்டோஸ். அதுக்கு அடுத்து கீ நேம், இது ஒரு கேள்வி, பதில் என்னது? அதுக்கு மை கீ பேர் என்ன இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து என்ன கேட்பாங்க? இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன சொல்வேன்? T2.micro. அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான கோடே இப்படிதாங்க இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி சில எக்ஸாம்பிள்லாம் இருக்கும், கம்பெனில ஆல்ரெடி கோட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோட்ல எடுத்து குட்டி குட்டி மாடிஃபிகேஷன் பண்ணீங்கனாலே போதும். முதல்ல இதை நீங்க கிளியர் அவுட் பண்றது. நான் கோடு எழுத போறேன், ஆனா அந்த கோடு கஷ்டமாலாம் இருக்காது, இந்த மாதிரிதான் இருக்கும். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா இப்ப நான் சொன்ன இந்த விஷயம்? கிளியரா இது எல்லாருக்குமே? எஸ் சார். அப்ப இந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுக்குன்ட்டு ஒரு பேர் இருக்கும், பைத்தான், ஜாவா, ரூபி அப்படின்ட்டு. அப்ப இந்த லாங்குவேஜோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேரு யாமல் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? இதே லாங்குவேஜ்ல நான் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஃபிளவர் பிராக்கெட் எடுத்துன்னு வைங்களேன், இந்த மாதிரி அதிகமா. அப்ப அதை நாங்க என்ன கால் பண்ணோம்னா ஜேசன் அப்படின்னு கால் பண்ணுவோம். வெறும் இந்த கீ வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது? யாமல். கூட இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது என்ன லாங்குவேஜ்? அது ஜேசன். பேருங்களா இது? அப்ப இந்த கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்ப்ளேட். அப்ப அதை நம்ம எதுல எழுதலாம்னா, நம்ம யாமல்லையும் எழுதலாம், இல்ல ஜேசன்லயும் எழுதலாம். ரெண்டு லாங்குவேஜ்லுமே எழுதலாம். இதுதான் வந்து லாங்குவேஜ். ஓகேவா? The cloud formation template can be written using YAML or JSON. Usually it will be a key value pass. For example, when you want to create a server, we have the key like tag name, AMI, key name, instance type, security group.
இந்த மாதிரி தான் இருக்கும். கிளியரா அது? அடுத்து பார்க்கலாமா? பேசலாம். ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி காம்ப்ளிகேட்டாலாம் இருக்காது. டெராஃபார்ம் அப்படின்ற இந்த டூல் பார்த்தீங்கன்னா நம்ம டெவாப்ஸ் கிளாஸ்ல பார்ப்போம். டெவாப்ஸ் கிளாஸ் ரொம்பவே கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்டையர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்றது, நீங்க அதை அப்படியே இன்டர்வியூல சொன்னா போதும். பட் நம்ம இன்னைக்கு AWS ஓட ஒரு ஐஏசி டூல் பார்க்க போறோம். தட் இஸ் கிளவுட் ஃபார்மேஷன். இது நீங்க கண்டிப்பா உங்க ரெஸ்யூம்ல இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இன்க்ளூட் பண்ணிட்டு நாங்க கிளவுட் ஃபார்மேஷனுக்கான கோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லணும். சரியா? ஓகே. இப்போ let me log again to my server. ஒரே நிமிஷம். Yes, 1 second. Okay. ஓகே guys. இப்போ இங்க சர்வீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க டெவலப்பர் டூல், கோட் பில், கோட் கமிட், கோட் பைப்லைன், கோட் ஃபார்மேஷன், clear that. Cloud formation. So, இதான் வந்து கிளவுட் ஃபார்மேஷனோட டேஷ்போர்ட். இப்போ இந்த டேஷ்போர்ட்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்னு ஒரு விஷயம். இப்போ கிளவுட் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்குமே எது ரொம்ப முக்கியம்னா இந்த ஸ்டாக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஸ்டாக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைவுகள்
அப்படி கூட வச்சுக்கலாம். மெமரி ஒரு மெமரி மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப என்னன்னா இந்த கிளவுட் ஃபார்மேஷனை வச்சு நான் ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்றேன்னு வைங்களேன். இந்த ஸ்டாக் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா அது என்னென்னலாம் கிரியேட் பண்ணுச்சு, அதாவது இந்த கிளவுட் ஃபார்மேஷன் என்னெல்லாம் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கார்டு தேவையில்ல. அந்த ரெக்கார்டு தான் அந்த ஸ்டாக். சரியா? அப்ப இந்த கிளவுட் ஃபார்மேஷன் வழியா நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஸ்டாக். ரொம்ப சிம்பிளா. இப்ப நீங்க யாராச்சும் ஒருத்தருக்கு ஃபினான்ஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். அப்ப இவருக்கு இவ்வளவு ரூபாய் தந்தேன் அப்படி ஒரு லெஜர் எழுதி வைப்பீங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒரு ஸ்டாக். இப்ப நான் ஒரு 4 சர்வர் கிரியேட் பண்ணேன், 2 நெட்வொர்க் கிரியேட் பண்ணேன், ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணேன். அப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டாக் என்ன பண்ணும், எழுதி வச்சுக்கோ ரொம்ப பத்திரமா. ஒரு அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க போயிட்டு நம்ம கிரியேட் ஸ்டாக் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட சில டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கு, உங்ககிட்ட சில டெம்ப்ளேட் இருக்கு. அப்ப டெம்ப்ளேட் நீங்க எங்க இருந்து எடுக்கலாம்? ஒண்ணு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு, அதை நீயே அப்லோட் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். இல்ல எனக்கு சில சாம்பிள் கொடு, அது ரெண்டாவது ஆப்ஷன். எனக்கு இது வரைக்கும் நான் கிளவுட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணல, இது வரைக்கும் எனக்கு ஒரு சாம்பிள் கொடு, அது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்போசர் அப்படின்னு இருக்கு. இந்த மியூசிக் கம்போஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், பட்டன் இருக்கும், அதுல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரிதான் இந்த கம்போசரும். இது என்ன பண்ணோம்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இழுத்து இழுத்து நம்ம அந்த டேபிள்ல வச்சுக்கலாம். டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி. நான் காட்டுறேன் அது எப்படி ஒர்க் ஆகுது. இந்த 3 ஆப்ஷன் தான். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண முடியும். அப்ப டெம்ப்ளேட் என்ன லாங்குவேஜ்ல இருக்கும்? அகைன் வாட் லாங்குவேஜ் தி டெம்ப்ளேட் வில் பி? சொல்லுங்க, ஹைலைட் பண்ணி பாருங்க. JSON YAML. அதுல என்ன இருக்கும்னு சொல்லிருக்காங்க? that contains configuration information about configuration information. Configuration information என்னங்க அர்த்தம்? what is configuration information? என்ன அர்த்தம் அதுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படின்னா? முதல் கிளாஸ்ல நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம். கான்ஃபிகரேஷன் என்ன? கிரியேஷனா? கரெக்டா சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தங்க. கான்ஃபிகரேஷன் என்னன்னு? So capacity of the server. வேற நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்றது சார். வேற ஒரு சர்வருக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம எதுல சொல்றோம்? CPU RAM. configuration CPU RAM storage. CPU RAM memory storage இங்க கொடுத்திருக்க பாத்தீங்களா? அப்ப நான் சொன்ன அதே விஷயம் தான். அது JSON இல்ல YAML இருக்கும், which contains configuration information about the AWS resources. அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுதி பழக்கம் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட்டே எடுத்துக்கலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க எழுதி எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அப்ப நீங்க டெம்ப்ளேட்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க, அப்ப என்ன பண்ணிக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற டெம்ப்ளேட்டே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணலாம். இது கம்போசர் பத்தி நான் அப்புறம் வரேன், சரியா? இப்ப நான் யூசர் சாம்பிள் டெம்ப்ளேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் கீழே இங்க வரேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல சிம்பிள், மல்டி ஏஜி சிம்பிள் அப்படி கொடுத்துருக்கான். நான் என்ன பண்றேன், சிம்பிள்ல நான் வேர்ட்பிரஸ் பிளாக் நான் எடுத்துக்கிறேங்க. இது என்னன்னா ஒரு சர்வர், அந்த சர்வருக்குள்ள ஒரு டிபியை செட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான் வேர்ட்பிரஸ் பிளாக். இப்ப இதை நான் அப்படியே என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணிடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம லேர்ன் பண்ணோம்ல, அந்த பாட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த லிங்க் இருக்குல்ல, ஓப்பன் இன் நியூ டேப். இப்ப இது பின்னால இருக்கிற அந்த கோடு இருக்குல்ல, அதை நான் காட்டுறேன் விலாவரியா. அப்ப இதுதாங்க அந்த கம்போசர்.
இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் கம்போசர். இப்ப இங்க எத்தனை ரிசோர்ஸ் இருக்கு? சர்வர், அப்புறம் செக்யூரிட்டி குரூப் 2 இருக்கு. இப்ப வேற ஏதாச்சும் நாங்க இன்க்ளூட் பண்ணுமா? லோட் பேலன்ஸ்ல வேணுமா? இது இருக்கு பாருங்க, லோட் பேலன்ஸ். அதை அப்படியே என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா லோட் பேலன்ஸ்க்கான விஷயம் இங்க வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி என்ன ரிசோர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி அது ரெண்டு நீங்க என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணிடலாம் அழகா. ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லை, ரிமூவ் தட் பண்ணு. இதுதான் அந்த கம்போசர் ஏரியா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, விஷுவலைஸா அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி செட், அதுக்கான அந்த செட் இதுலாம் இருக்குல்ல, செட்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க ஓப்பன் ஆகும். இங்க இருப்பாரு. ஸோ இன்னும் நான் இதை கோடா பார்க்கணும், கேன்வாவை வேணாம், டெம்ப்ளேட்டா நான் பார்க்கணும், இந்த கோட் டெம்ப்ளேட்டா பார்க்கணும். அப்போ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கோட் டெம்ப்ளேட் ஆகும். இப்ப இது ஜேசானா யாமலா, இது நீங்க சொல்லுங்க, என்ன லாங்குவேஜ்ல இருக்கு? JSON. ஜேசன் ஜேசன் ஜேசான். ஏன் ஜேசான்ல இருக்கு? அது அந்த அங்க symbol ஓபன் கலைபிரேக், க்ளோஸ் கலைபிரேக் எல்லாமே வருது அதுல இருக்கா? இப்ப யாமலா மாத்தணும்னா இதான். இப்ப என்னவா ஆயிடுச்சு, என் கோடு யாமலா ஆயிடுச்சா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. இப்ப இத வந்து எப்ப கிரியேட் பண்ணாங்க இந்த டெம்பிள்ல, இந்த டெம்ப்ளேட் எப்ப கிரியேட் பண்ணாங்க, அதுக்கு என்ன பேரு, அந்த பேர் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன பேராமீட்டர்லாம் கால் பண்ண போறாங்க. முதல்ல நமக்கு என்ன தேவை, சர்வருக்கு ஒரு கீ நேம் தேவை. அப்போ கீ நேம் கேட்கும், அந்த ஆர்குமெண்ட் டைப், கண்டிஷன்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், இன்ஸ்டன்ஸ் டைப். அப்ப டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்க, சர்வருக்கான EC2 டைப்பை கொடு. அப்ப அது என்ன டைப் இருக்க போகுது, அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. அப்போ ஒரு டிஃபால்ட் வேல்யூ T2 டாட் ஸ்மால். கஸ்டமருக்கு தெரியல அப்படின்னா T2 ஸ்மாலே செலக்ட் ஆயிடும். இன்கேஸ் அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட் இருக்கும்ல, அலௌடு வேல்யூஸ், அப்ப அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? அப்ப பை டிஃபால்ட்டா T2 டாட் ஸ்மால். அப்படி மாத்தணும்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அப்படின்னா கீழே போறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா SH லொகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா செக்யூரிட்டி குரூப்புக்கான விஷயங்கள், டேட்டாபேஸ்க்கான விஷயங்கள். டேட்டாபேஸ் யூசர் நேம் எப்படி செட் பண்ணணும், அப்ப அந்த யூசர் நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணும், ஒரு லெட்டர் இருக்கலாம் மினிமமா, மேக்ஸிமம் எத்தனை லெட்டர் இருக்கலாம், 16 லெட்டர் இருக்கணும். பேட்டர்ன் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கணும். ஓகேவா? இது அலௌடு வேல்யூஸ். இது எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்ப என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் கன்ஸ்ட்ரெயின். அதுக்கு அடுத்து பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும், ஓகே, ரூட் யூசர் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்றாங்க இங்க. ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும் கோடு. நீங்க நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்காது, அங்கங்க சின்ன சின்ன இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே விஷயத்த ஜேசான்ல வச்சுன்னு வைங்களேன், அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. பட் ஆனா ரொம்ப சேம் டு சேமா தான் இருக்கும். பட் கொஞ்சம் இந்த ஃபிளவர் பாஸ்கெட் இதெல்லாம் வந்துருக்கும். கிளியரா இது?
டவுட் இருக்கா யாருக்காச்சும் இதுல கோட்ல? இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சர்வீஸா நீங்க இந்த மாதிரி டெம்ப்ளேட் வியூல வச்சுட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எப்படி ஒர்க் ஆகுது, பிகைண்ட் த சீன் எப்படி நான் ஆகுது. இப்ப எல்லாம் ஓகே அப்படின்னா நான் வேர்ட்பிரஸ்க்காக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாக்கு ஒரு பேர் என்ன கொடுக்குறேன்னா மை ஸ்டாக்கு. நீங்க கேக்குறாங்க பாருங்க, முதல்ல டிபி நேம், டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு. அப்ப அதுக்கு கண்டிஷன் செட் பண்ணியிருக்காங்க. இங்க டிபி நேம் என்ன நேம் வந்திருக்கு, டிஃபால்ட் என்னது வேர்ட்பிரஸ் டிபி. அப்ப இங்க என்ன இருக்கு, வேர்ட்பிரஸ் டிபி அது வந்துருச்சுங்களா. அப்ப அதுல இன்கேஸ் நம்ம மாத்துறோம் அப்படின்னா என்ன மாத்தலாம், மினிமம் லென்த் 1 இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை இருக்கணும் 64 கேரக்டர்ஸ் இருக்கணும். கண்டிஷன் அதுக்கு அடுத்து டிபி யூசர் நேம் கேக்குது, டிபி பாஸ்வேர்ட் கேக்குது. பாஸ்வேர்டுக்கும் நம்ம என்ன செட் பண்ணிருக்கோம் இங்க கண்டிஷன், மினிமம் கேரக்டர் எத்தனை கொடுத்துருக்கோம் 8, மேக்ஸிமம் 41. அப்ப அந்த கண்டிஷன்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்க நேம் செட் பண்ணணும், பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். என்ன கொடுக்குறேன், admin 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு கொடுக்குறேன். admin 1 2 3 4 5 யூசர் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் admin கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து இன்ஸ்டன்ஸ் டைப்னு இருக்கு. இது என்ன இருந்துச்சு இன்ஸ்டன்ஸ் டைப், இங்க நமக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் அதுல என்ன இருக்கு, டிஃபால்ட் வேல்யூ என்னது T2 small. T2 small. இந்த மாதிரி T2 small. அப்ப இது டிஃபால்ட் வேல்யூ. அலௌட் வேல்யூஸ்லாம் எங்க இருக்கு பாத்தீங்களா. அப்ப இங்க என்ன இருக்கோ அதுதாங்க அங்கேயும் இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்து கீ நேம் கேக்குறாங்க. அப்ப என் கிளவுட்ல இருக்க ஏதோ ஒரு கீயை நான் பாஸ் பண்ணா போதும் இந்த இடத்துல, அதுக்கான கோடு தான் இது. அப்ப என்னோட ஏடபிள்யூஎஸ்ல EC2 சர்வீஸ்ல கீ பேர்ன்ற ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற அந்த கீ நேம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கெட் பண்ணிட்டு வான்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப அவன் என்ன பண்றான்னா போயிட்டு என் கிளவுட்ல என்னென்ன கீ இருக்கோ அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் அவுட் பண்றான் இந்த இடத்துல. இந்த லொகேஷன் இதுவாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் மற்றபடி வேற எதுவும் மாத்தாம நெக்ஸ்ட் கீழே போயிட்டு சப்மிட் அது கொடுத்தேன்னு வைங்களேன், நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டாக் கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஆஸ் எ ரிசல்ட் நமக்கு ஒரு சர்வர் கிரியேட் ஆகும். இது சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராக்ரஸ்னு வருது, லாக் வரும். ஸ்டாக் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு, சர்வர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இதுக்குள்ள வந்து வைங்களேன், இப்போ புதுசா ஒரு சர்வர் வந்திருக்கு இந்த இடத்துக்கு, இங்க வந்திருக்கு பாருங்க. டைப்ல என்ன இருக்கீங்க, இன்ஸ்டன்ஸ் டைப் T2 small. கிளியரா. அப்ப இதை கிரியேட் பண்ணது யாரு, நான் கிரியேட் பண்ணல. இந்த கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குல்ல அதோட இந்த ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாக் தான் அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எனி டவுட்ஸ் கைஸ் இன் திஸ்? கிளியரா. இதே விஷயத்தை தான் நீங்க கம்பெனில ஒர்க் பண்ண முடியும். கம்பெனில இந்த மாதிரி ப்ரீடிஃபைண்டா கோட் இருக்கும், அந்த கோட்ல போயிட்டு சில நேம் சேஞ்சஸ், கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்கன்னா அழகா உங்களுக்கு எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கிரியேஷன் கம்ப்ளீட். பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன், இங்க பேஸ்ட் WordPress WordPress
WordPress வந்துடும். இப்ப நான் என்ன பண்ணேன்னா வெறும் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் நான் ரன் பண்ணேன். அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் சர்வரை கிரியேட் பண்ணுச்சு, அதுக்கான செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு WordPress அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணிச்சு. இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டாக், க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக். ஸோ இப்போ இன்டர்வியூல ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்பான். இப்போ உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு இங்க, சரியா? இப்ப இந்த ஸ்டாக்கை டெலீட் பண்ணிட்ட அப்படின்னா நீ கிரியேட் பண்ண அந்த ரிசோர்ஸ்லாம் என்ன ஆகும்? அப்படியே ஓடிட்டு இருக்குமா இல்ல டெலீட் ஆயிடுமா? யுவர் கெஸ். ஸ்டாக் இருக்குங்க இங்க, இந்த ஸ்டாக்கை வச்சுதான் நான் சர்வர்லாம் கிரியேட் பண்ணேன். இப்ப இந்த ஸ்டாக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த சர்வர்லாம் என்ன ஆகும்? எனி ஐடியா? அது ஏற்கனவே ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருந்தாக்கா அதுல இருந்து கண்டினியூ ஆகும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். பேக்கப்லாம் வேண்டாம். என்ன சொல்றேன்னா ஸ்டாக்கை வச்சு நான் இருக்கு. கிரியேட் பண்ணேன், சரியா? இப்ப நான் ஸ்டாக்கை நான் ரிமூவ் பண்ணேன்னா ஒரு ரிசோர்ஸ் இருக்குமா இருக்காதா? அவ்வளவுதான். இருக்கும் சார். ரிசோர்ஸ் இருக்குமா? எல்லாருமே சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதர்ஸ் சர்வர் இருந்தா என்ன இருக்கும் சொல்றேன்னா சார். நான் என்ன சொல்றேன்னா இந்த ஸ்டாக்கை வச்சுதான் எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணேன். அப்ப இந்த ஸ்டாக் இல்லைன்னா அது எதுவுமே இருக்காது, டெலிட் ஆயிடும். ஸ்டாக்கை கூடவே டெலிட்னு தந்தன் வைங்க. அடுத்த செகண்டே இன்னைக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் வழியா நான் கிரியேட் பண்ண எல்லா ரிசோர்ஸுமே டெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும், டெலிட் இன் ப்ராக்ரஸ். அப்புறம் என்ன சொல்றேன்னா க்ளவுட் ஃபார்மேஷன்ல அந்த ஸ்டாக்கை நம்பி தான் இந்த ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப என்ன ஆகுது இங்க இந்த இடத்துல? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஷட்டிங் டவுன். சரிங்களா? க்ளவுட் ஃபார்மேஷன்ல ஸ்டாக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினா கேட்பாங்க. இதுதாங்க அவங்களோட க்ளவுட் ஃபார்மேஷன். Any doubts or queries in this? அதுக்கு அடுத்து பார்க்க போற கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளவுட் ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவும் ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி டூல் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்பர் அப்ளிகேஷனை பில்ட் பண்றான், அது மட்டும் தான் வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அப்ப என்னன்னா எந்த ஒரு இடத்துலயும் அந்த எந்த யூசர் இருக்காங்கல்ல அவனுக்கு அப்ளிகேஷனால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்கக்கூடாது. அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கிறது, அன்ரெஸ்பான்சிவா இருக்கிறது, கொஞ்சம் லாகியா இருக்கிறது, அப்ப இது எல்லாமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுமா பண்ணாதான்? கிரியேட்டிங் a bad experience. கரெக்டா? ஓகேவா? அப்ப இது ஒரு கஸ்டமரா நம்ம அப்பப்ப என்கவுண்டர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட அந்த ஒரு பார்வை எப்படிங்க இருக்கும் அந்த அப்ளிகேஷன் மேல? சரி என்னடா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப மொக்கையா இருக்கு, கடுப்பா இப்ப யூஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரிதான் நமக்கு என்ன வரும்னா ஒரு ரிவ்யூ வரும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இத கம்பெனிஸ் பொதுவா லைக் பண்ண மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் எண்ட் யூசர் இருக்காங்கல்ல கடவுள் மாதிரி அவன், ஓகேவா? அப்ப அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இம்பாக்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப அதுக்கான ஒரு சர்வீஸ் தான் இந்த க்ளவுட் ஃபார்மேஷன். சாரி, க்ளவுட் ஃப்ரெண்ட். இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு CDN காமனா சொல்றேன், ஜென்ரலா CDN சொல்லுவோம். CDNனா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க ஸ்விக்கியா ஜொமேட்டோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தான். பட் ஆனா இது என்ன டெலிவரி பண்ண போகுதுன்னா அப்ளிகேஷன் டெலிவரி பண்ண போகுது. யாருக்கு? எண்ட் யூசர். எண்ட் யூசர். அவ்வளவுதாங்க.
அப்ப ஒரு லேட்டன்சி, லேக் இந்த மாதிரிலாம் உங்க எண்ட் கஸ்டமர் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்களோட அப்ளிகேஷனுக்கு சிடிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். சிடிஎன் யூஸ் பண்ணி உங்க எண்ட் யூஸரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ப்ரொவைட் அ ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டு யுவர் எண்ட் யூசர். அதாங்க இந்த சிடிஎனோட அப்ஜெக்டிவ். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்குள்ள இருக்கிற சயின்ஸ் என்ன அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கு. இதே நம்ம எடுத்துக்கோம், இந்த இமேஜ். அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் மேப். ஓகேவா? இப்ப கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் எந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குங்க. அது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா யூரோப்ல லொக்கேட் ஆயிருக்கு. யூரோப்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லண்டன் கூட எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இருக்கு, லண்டன்ல இருக்கு ஒரு சர்வர். சரியா? இப்ப அந்த சர்வர்ல என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. கேஸ் அந்த சர்வர்ல அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபாஸ்டா இருக்குமா ஸ்லோவா இருக்குமா? இப்ப இங்க இத்தாலில இருந்து ஒருத்தன் போய் யூஸ் பண்றான் அப்ளிகேஷனை, அப்ப அவனுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்டாவே அப்ளிகேஷன் இருக்கும். ஏன்? ஏன்னா அந்த யூரோப் ரீஜன்ல இருக்க மாதிரி அவனுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப கம்மி. சரி, இப்ப இந்த அப்ளிகேஷனை இந்தியால இருந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்றான்னு வைங்களேன், இப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த அப்ளிகேஷன் ஃபாஸ்டா இருக்குமா இல்ல கொஞ்சம் லாகியா இருக்குமா? லேட்டன்சி இருக்கும் கண்டிப்பா. லேட்டன்சி 100% இருக்கும். ஓகேவா? இப்ப சவுத் அமெரிக்கால ஒருத்தர் யூஸ் பண்றான், இப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு இருக்கும் லேட்டன்சி. ஓகே, அப்ப என்னோட யூரோப் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபாஸ்டா இருக்கும். மத்தபடி உலகத்துல வேற எங்க இருந்து யார் ஆக்சஸ் பண்ணாலுமே அவங்க எல்லாருக்குமே என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஒரு லேட்டன்சி, ஒரு லேக் ஃபீல் ஆகுது. அப்ப நீங்க சொல்லுங்க, இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்? How we can fix this? What will be your suggestion on this? எனக்கு யாருக்குமே லேட்டன்சி ஆகக்கூடாது, அதே சமயத்துல என் பட்ஜெட்டும் கம்மி தான். What will be your suggestion on this? ஒரு எட்ஜ் லொகேஷன் கிரியேட் பண்ணலாம் ஒரு இதுல. உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் நீங்க சொல்றீங்க, மத்தவங்களோட ஐடியா என்னது? அதர்ஸ், வாட் இஸ் யுவர் வியூ ஆன் திஸ்? அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆரிஜின். நீங்க எடுத்து பாத்தீங்களா? அப்ப எனக்கு முதல் வார்த்தை நம்ம அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்க அந்த சர்வர் இருக்குல்ல, அத ஆரிஜின் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம் கைஸ்? திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணி சொல்லுங்க. இந்த ஆரிஜின்ல ஒரு சர்வர், அதுல அப்ளிகேஷன். மற்ற ரீஜன்ல இருக்கவங்க எல்லாருக்குமே லேட்டன்சி அடிக்குது அப்ளிகேஷன். நீங்க என்ன பண்ணுவீங்க? 40 people will do. தப்பா இருந்தாலும் ஓகேங்க, தப்பா நினைக்க மாட்டேங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு செக் யுவர் ஐடியா. என்ன பண்ணுவீங்க சார்? அப்ளிகேஷன் வந்து இன்னொரு டேட்டா சென்டர்ல பேக்கப் எடுத்த மாதிரி இது பண்ண முடியுமா சார்? அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இங்கேயே போய் நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிடலாம், அப்ப அந்த கஸ்டமர் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றீங்க. கரெக்டா? ஆரிஜின்ல இருக்க மாதிரியே. எஸ் சார். குட் ஐடியா. வேற யாராச்சும்?
சார் இந்த டோரண்ட் மாதிரி எல்லாருமே அதை யூஸ் பண்ணாங்கனாக்கா ஈக்குவலா வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன். சரி ஓகே, நானே சொல்றேன். இப்ப என்னன்னா ஒரு ஸ்மால் டிசி மாதிரி. பட்ஜெட்டும் கம்மி, சரியா? என்னால போயிட்டு எல்லா ரீஜன்லயும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நான் ஸ்கேல் பண்ணோம், செட்டப் பண்ணோம், ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. அதே மாதிரி அமேசான் சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனுக்காக டெடிக்கேட்டடா எல்லா கஸ்டமரும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்களேன், அவன் சென்டர்ல அண்ட் அவங்க கிட்ட மிஷின்ஸே இருக்காது ப்ராபபிலி. அவனே வந்து என்ன ஆயிடலாம், சீக்கிரமா காலியாயிடலாம். அப்ப அவன் என்ன பண்றான், ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கலாம். சரி, இது நம்மளோட கஸ்டமருக்கும் அட்வான்டேஜ் இருக்கணும், அமேசானுக்கும் அட்வான்டேஜ் இருக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா கஸ்டமருக்குமே பக்கத்துல பக்கத்துல ஒரு விஷயம் கிரியேட் பண்ணான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்ஜ் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜ் லொகேஷன் ஆர் கேட்சி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்சினா டெம்பரரியா அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் அப் பண்றதுக்கு ஒரு சர்வர்ஸ் வச்சான். அந்த சர்வர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஜ் லொகேஷன் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AWS global infrastructure. மொத்தமா 34 லான்ச் ரீஜன் இருக்கு, அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, 600+ எங்க இருக்கு பாருங்க, கிளவுட் ஃப்ரண்ட். அப்ப ஒரு ரீஜன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நான் இங்கே எடுக்கிறேன், கிளிக் பண்றேனே, இப்ப இதுல எட்ஜ் லொகேஷன் மட்டும் எத்தனை இருக்கு பாருங்க, ஏசியா பசிபிக்ல மட்டும். ஓகேவா? அப்ப எட்ஜ் லொகேஷன் மட்டும் இவ்வளவு எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அப்ளிகேஷனை நம்ம ஆரிஜின்ல வச்சிட்டோம்னு வைங்க, ஓகேவா? அப்ப என் கஸ்டமர்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருக்கானுங்களா, அப்ப என்ன பண்ணுவானா, முதல் கஸ்டமர் இந்த எட்ஜ் லொகேஷன் எம்டியா இருக்கும் அது வரைக்கும், முதல் கஸ்டமர் என்ன பண்ணுவான், அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண வரான்னு வைங்க. அப்ப அந்த அப்ளிகேஷனை அந்த ரிக்வெஸ்ட் எது வழியா வரும்னா இந்த எட்ஜ் லொகேஷனுக்கு வரும். அந்த எட்ஜ் லொகேஷன்ல இருந்து அந்த ரிக்வெஸ்ட் ஆரிஜினுக்கு போகும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நம்ம அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஆரிஜினுக்கு வந்துடலாமே, எதுக்கு எட்ஜ் லொகேஷன் வழியா வந்து ஆரிஜினுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் நம்ம அப்டேட் பண்ணோம்ல இந்த இடத்துல, அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கஸ்டமரோட டேட்டாவே நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப அவன் டேட்டாவே எடுத்து என்னோட அப்ளிகேஷனை இந்த எட்ஜ் லொகேஷன்ல அப்டேட் பண்ணிடுவான். முதல் கஸ்டமருக்கு மட்டும் தான் அது ஆகும். ஆனா அதுக்கப்புறம் வர 200 கஸ்டமர் இருக்காங்கல்ல, அவன் எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் ஆரிஜினுக்கு போகாது, எங்கிருந்து போகும், இந்த எட்ஜ் லொகேஷன் போயிடும். அவ்வளவுதாங்க. அப்ப இதுல என்ன அட்வான்டேஜ், முதல் கஸ்டமருக்கு மட்டும்தான் லேட்டன்சி இருக்கும், ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. அடுத்து வர 10 லட்சம் கஸ்டமருக்கும் என்ன இருக்காது, அப்ளிகேஷன் லேட்டன்சியாவே இருக்காது, எல்லாமே எட்ஜ் லொகேஷன் வந்து அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிளியர் ஆகுது. அதர்ஸ் எஸ் சார். அப்ப இந்த மாதிரி எல்லா லொகேஷனுமே ஒரு எட்ஜ் லொகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப ஆரிஜின்ல வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அப்ப எவ்ரிடே ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து ஆரிஜினுக்கு வரும். ஆரிஜின் வந்து அப்டேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்து வர எல்லா ரிக்வெஸ்ட்டுமே இந்த எட்ஜ் லொகேஷனே அட்டென்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் கோயிங் டு ஆர் ஆரிஜின். உள்ள போயிட்டு பக்கெட் நான் என்ன சொல்றேன், ஆரிஜின் S3 பக்கெட் AWS GT 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுதான் என்னோட அப்ளிகேஷனோட ஆரிஜினா இருக்கு.
This is origin. Okay. Still enable access to that. Yeah. Create action. If in the bucket குள்ள நான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டேன். HTML ஆப்ஜெக்ட் தான் அப்லோட் பண்ணிட்டேன். பெர்மிஷன்ல பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அப்லோட். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பண்ண பாத்தீங்களா S3 கிளாஸ்ல இந்த மாதிரி I'm going to host up an application. அப்ப HTML இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்குள்ள கீழே போனீங்க அப்படின்னா லாஸ்டா இங்க இருக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங், எடிட்டர், இங்க enable, கீழே போனீங்கன்னா index.html. எனக்கு கிரியேட் பண்ணிட்டேன். கீழே போனீங்கன்னா ஒரு URL இருக்குல்ல, ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்கான ஒரு URL. அப்ப இந்த URL நாங்க என்ன கால் பண்ணோம்னா this is what we called as origin URL. அப்ப இந்த URL யூஸ் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே ரிக்வெஸ்ட் எங்க இருந்து வரும், அந்த ரெஸ்பான்ஸ் எங்க இருந்து வரும், ஆரிஜின் இருக்குல்ல அங்க இருந்து வரும் எல்லா கஸ்டமருக்கும். இப்ப நான் அடுத்து என்ன கிரியேட் பண்ண போறேன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இதை நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு செயின் நான் கிரியேட் பண்ண போறேன். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி செக் ஆர் ரெஸ்பான்ஸ். ஹாய், திஸ் இஸ் S3 கிளாஸ் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வருதா? இதான் ஆரிஜின் ரெஸ்பான்ஸ். இப்ப லெட் மீ கிரியேட் த கிளவுட் ஃப்ரண்ட். கிளவுட் ஃப்ரண்ட் இங்க இருக்கு பாருங்க, குளோபல் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். அதான் கிளவுட் ஃப்ரண்ட். இப்ப இதுக்குள்ளார போயிட்டு கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆரிஜின் நேம். இப்போ நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம் ஆரிஜினான்னு பார்த்தீங்கன்னா S3 செலக்ட் பண்ணிக்கலாம், லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிக்கலாம், API கேட்வே, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் பொதுவான கேஸ்ல பார்த்தீங்கன்னா S3 பக்கெட்டை செலக்ட் பண்ணுவாங்க ஆரிஜினா. இப்போ என்னோட ஆரிஜின் எது இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க. அப்புறமா 5 பக்கெட் இருக்கு. இந்த 5 பக்கெட்ல எது என்னோட ஆரிஜின்? இதுல அப்ளிகேஷன் இருக்கு. இந்த பக்கெட்ல செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உடனே என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் எனேபிள் பண்ணிருக்க, இப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. எஸ், அதையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படி கொடுத்துட்டேன். இங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே டெவலப்பருக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அப்ப இதுல நமக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம மாடிஃபை பண்ண மாட்டோம். இந்த கேட்சி பிஹேவியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம கிராஃப்னு ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃப்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாருமே. DDoS அட்டாக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? DDoS அட்டாக்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஹேக்கரோ இல்ல அன்ஆத்தரைஸ்ட் யூசர் அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளோட சர்வருக்குள்ள என்டர் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒன்ஸ் அவன் நம்ம நெட்வொர்க்குள்ள என்டர் பண்ணிட்டானா நம்மளோட சர்வர் இருக்குல்ல நம்ம கம்பெனில, அந்த சர்வர் எல்லாத்தையுமே ஒரு
பாட் சர்வரா மாத்தி, பாட் சர்வர்னா அவன் கண்ட்ரோல்ல எடுத்துருவான். அவன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு அந்த சர்வரை வச்சு நம்மளோட மெயின் சர்வர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மல்டிபிள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருப்பான். நிறைய ரெக்வஸ்ட் ஒரே சர்வர் போச்சுன்னா சர்வர் என்ன ஆகும்? சர்வர் வந்து ஷட் டவுன் ஆயிடும். சர்வர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற அப்ளிகேஷன் என்ன ஆகும்? ஷட் டவுன் ஆகும். அப்ப பிசினஸ்ல இம்பாக்ட் இருக்கும். ஓகேவா? அப்ப அதுக்கு அகைன்ஸ்டா இருக்க ஒரு ஷீல்டு தான் இந்த வேஃப். இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி அட்டாக் இல்லாம இருக்கணும், அதுக்கான ஒரு ஷீல்டு தான் வேஃப். நம்ம கேஸ்ல நம்ம டெமோ இதெல்லாம் தேவையில்லை, செலக்ட் பண்ணாலுமே இது காஸ்ட் வரும். ஐ நாட் எனேபிளிங் வேஃப். அதுக்கு கீழே போறேன், கீழே போயிட்டு கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளவுதான், நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்கும், ஆரிஜின்ஸ் இருக்கும். we can have multiple origins. இந்த இடத்துல behaviors, invalidations எல்லாமே ஜெனரலே வரும். இப்ப எப்படி ஒரு ஆரிஜினுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கு, அதே மாதிரி இது என்ன யூஆர்எல் கேட்டீங்கன்னா CDN யூஆர்எல். இது HTTPS இருக்கும். இது HTTPS இருக்கிறதால இந்த கிளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண கையோட delete பண்ணிருங்க. நீங்க என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பே பண்ணீங்களோ அதை கண்டிப்பா delete பண்ணிருங்க. ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா deploying இருக்கு இந்த இடத்துல. Wait for some time. கரெக்டா ஒரு 5 to 6 minutes எடுக்கும். ஸோ ஸ்டில் அது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாயிங் அப்படின்னு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வேர்ல்ட் ஃபுல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்றப்ப இட் டேக்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டைம்.
ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கண்டென்ட் வரும். இங்க பாத்தீங்களா? அப்ப இதுன்றது டைரக்டா நம்ம ஆரிஜினே ஆக்சஸ் பண்ற மாதிரி. அதாவது எப்படின்னா இங்க ஒரு கஸ்டமர் டைரக்டா ஆரிஜின் போய் ஆக்சஸ் பண்ற மாதிரி. ஆனா இந்த ரெண்டாவது லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி போகும்னா முதல் வாட்டி மட்டும் கிளவுட் ஃப்ரண்ட்க்கு வந்துட்டு அங்க இருந்து ஆரிஜின் போகும். ஆனா அதுக்கு அடுத்த எல்லா கஸ்டமருக்குமே ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க நியர்பை கேட்சி சென்டர்ல அப்ளிகேஷன் வந்துருச்சு. அப்ப அந்த அப்ளிகேஷனை அவங்க எடுத்து பார்ப்பாங்க. அப்ப இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆரிஜின் இருக்குல்ல, நம்ம ஆரிஜின்லயே கண்டென்ட் இல்லைனாலும் ஏதோ சம் இஷ்யூஸ் அப்படின்னாலும் ஸ்டில் என்னோட சிடிஎன் இருக்குல்ல, இந்த இடத்துல என் அப்ளிகேஷன் விசிபிளா இருக்கும். ஏன்னா பேர்ல என்ன இருக்கு, கேட்சி அப்படின்றது. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்றேன். இப்ப இதானே ஆரிஜின். இப்ப என் ஆரிஜின்ல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ண அப்புறம் என் ஆரிஜின் யூஆர்எல்ல போய் நான் ஆக்சஸ் பண்ணுவீங்களேன், எனக்கு என்ன த்ரோ பண்ணுது, ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஏன் அப்படின்னா என்கிட்ட அப்ளிகேஷன் இல்லை. பட் ஈவன் தோ ஆரிஜின்ல இல்லைனாலும் என் எட்ஜ் லொகேஷன் என்ன இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஆக்டிவா இருக்கும். சரி, அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன இம்பாக்ட்னா கூட அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது அவ்வளவு சீக்கிரத்துல. அப்ப இது கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம என்னன்னா அந்த கேட்சி டேட்டா இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப நம்ம சைட்ல நமக்கு என்னன்னா ஓகே அப்ளிகேஷன் ஸ்மூதா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும். கிளியரா? அது கிளியர்? கிளியர். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா இதுல? இல்ல சார். இப்ப இந்த கிளவுட் ஃப்ரண்ட் எப்படி டெர்மினேட் பண்ணணும்? டெர்மினேஷன் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் அந்த கிளவுட் ஃப்ரண்ட்டை டிசேபிள், அதுக்கப்புறம் தான் டெலீட்டுக்கான அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இட் வில் ஆல்சோ டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். அகைன் ஆல்ரெடி இருக்கிறது நான் ரிமூவ் பண்றேன். இது ஏற்கனவே இருக்கு, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது இப்போ கிரியேட் பண்ணது செலக்ட் பண்றேன், டெலீட் ஆப்ஷனே இருக்காது பாருங்க, டிசேபிள் பண்ணணும். இது பண்ணிட்டு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், கிளவுட் ஃப்ரண்ட்டை டெலீட் பண்ண முடியும். Yeah guys, so with this we have completed our today's session, which is CloudFront CloudFormation. So the next class will be on Monday. Monday meet பண்ணலாம். Okay, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.